குஸ்பி இட்லி என்னாகுது இந்த குஸ்பி இட்லி லெவலில் இல்லைனாலும் ஸோ ஒரு குஸ்பி இட்லி மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டான ஒரு இட்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை மக்களே, நீங்கள் எப்பயும் ஊற வைக்கிற மாதிரி உளுத்தம்பருப்பு, அரிசி, பச்சரிசி, வெந்தயம், அவ்வளவே. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா என்ன, நீங்கள் ஊற வைக்கிற டைமில் வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 150 கிராம் இல்லை ஒரு 100 கிராம் அவுள் வந்து ஊற வச்சு பிழிஞ்சி அதில் போட்டுக்கிடுங்க. போட்டு ஒரு கலக்கி அதுக்கப்புறம் மிஷினில் போட்டு அரைச்சிக்கிடுங்க. அரைச்சி முடித்த வாட்டி நீங்கள் எப்பயும் இப்போ நைட்டில் நீங்கள் அரைச்சாலும் சரி, பகலில் அரைச்சாலும் சரி, புளிச்ச வாட்டி தானே இட்லி ஊற்ற போகிறீங்க. புளிச்ச வாட்டி கொஞ்சம் தேவையான அளவு ஒரு சோடா உப்பு நார்மலாக மக்களே, ஒன்றும் இல்லை, நான் சேர்த்து என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் அவுள் அவ்வளவே போட்டு நல்லா ஒரு கலக்கி ஒரு இட்லியை தடவி ஊற்றி பாருங்க. நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றினாலும் சரி, இல்லை எண்ணெயை தடவி ஊற்றினாலும் சரி, உங்கள் விருப்பம். ஸோ நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெயை தடவி ஊற்றி எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால் நான் எண்ணெயை தடவியே ஊற்றிக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. இதை நான் சாப்பிட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு மக்களே. குஸ்பி இட்லின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு செஞ்சது கிடையாது. அதுக்கான செய்முறை எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரி ஒரு இட்லி ரெடி ஆகிடும், பார்த்துக்கிடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்களும் கற்றுக்கணும். சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகட்டுங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் நான் சொல்கிறதுக்காக ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு என்ன நீங்களே பழவிடுவீங்க, பார்த்துக்கிடுங்க. ஸோ தேங்க்யூ மக்களே.